வாழ்க பாரதம், வளர்க இந்தியா. நமது பூமியும் இந்த பூமியை சுற்றியுள்ள இந்த பிரபஞ்சத்தை பற்றியும் நிறைய படிச்சிருப்பீங்க. ஆனால் இருந்தாலும் அது ஞாபகத்தில் இருக்காது. என்னன்னு சொன்னால் புரியாது. ஏன் அப்படின்னா, சாதாரணமாக ஒரு பட்டாதாரியை இளங்கலையோ முதுகலையோ படித்த ஒரு பட்டாதாரிகிட்ட 1ஆம் வாய்ப்பாடு 2ஆம் வாய்ப்பாடு சொல்லு, 16ஆம் வாய்ப்பாடு சொல்லு, 14ஆம் வாய்ப்பாடு சொல்லு, 12ஆம் வாய்ப்பாடு சொல்லுனாக்கா சொல்ல மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியாதுன்னு இல்லை, அதெல்லாம் ஒரு முக்கியமில்லாத ஒரு விஷயமாக மாறிடும். அதே போல் தான் பூமி தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி கொள்வதற்கு 24 மணி நேரம் ஆகிறது அப்படிங்கிறது யதார்த்தமாக எல்லாருக்கும் தெரியும். அதே போல் சந்திரன் பூமியை ஒரு முறை சுற்றி வருவதற்கு 1 மாத காலம் ஆகிறது. பூமியும் சந்திரனும் சேர்ந்து சூரியனை ஒரு முறை சுற்றுவதற்கு 1 வருடம் ஆகிறது. இந்த சூரிய குடும்பம் இந்த பிரபஞ்சத்தை, இந்த அண்டத்தை ஒரு முறை சுற்றி வருவதற்கு, இந்த சூரிய குடும்பம் இந்த அண்டத்தை ஒரு முறை சுற்றி வருவதற்கு 60 ஆண்டுகள் ஆகுது. ஒரு மாமாங்கம் சொல்கிறோம் இல்லையா, 60 ஆண்டுகள். இந்த பூமி, சூரியன், சந்திரன், இந்த சூரியனில் இருக்கக்கூடிய நவகிரகங்கள்லாம் சொல்கிறோம்ல, இந்த சூரிய குடும்பத்தைச் சேர்ந்த அத்தனை கோளங்களும் இந்த அண்டத்தை ஒரு சுற்றி வருவதற்கு 60 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த அண்டம் இந்த பிரபஞ்சத்தை ஒரு முறை சுற்றுவதற்கு ஒரு ஜெனரேஷன் ஆகுது. அதாவது ஏற்கனவே கலியுகம், அது ஒரு யுகம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு யுகம். இப்போ கலியுகம் நடக்குதுன்னு சொல்கிறான். ஒரு யுகம்ங்கிறது இந்த அண்டம், முதல்ல சூரிய குடும்பம் இந்த அண்டத்தை ஒரு முறை சுற்றுவதற்கு 60 ஆண்டுகள். இந்த அண்டம் இந்த பிரபஞ்சத்தை ஒரு முறை சுற்றி வருவதற்கு ஒரு யுகம். அப்போ இந்த இதெல்லாம் எப்படி நாம் கணிப்பது அப்படின்னு பார்த்தா, இதை பாருங்கள். அந்த காலத்தில் எந்த விதமான கருவிகளோ எந்த விதமான தகவல் சேகரிப்புகளோ இந்த அண்டத்தை பற்றியோ இந்த பூமியை பற்றியோ இந்த குடும்பங்களை பற்றியோ தெரியாத மனிதர்கள் எவ்வளோ விஷயத்தை கணிச்சு வச்சுருக்கான் பாருங்கள். ஒரு யுகம் அப்படிங்கிறத ஒரு யுகம் பல ஆயிரம் ஆண்டுகளாக ஆகும். அதை எப்படி கணிச்சாங்கன்னு தெரியல. அதே மாதிரி சாதாரணமாக நம்ம ஒரு நாள் 24 ஹவர்ஸு, ஒரு 24 மணி நேரத்தை நாம் ஒழுங்காக கணிக்க முடிகிறதா? இல்லை. ஒரு மாதத்தில் இந்த சந்திரனையோ சூரியனையோ நாம் அந்த சந்திரனும் பூமியும் எப்படி தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு அடுத்தவங்களையும் எப்படி சேர்ந்து சுற்றுது அப்படிங்கிறத நம்ம என்றைக்காவது ஆய்வு பண்ணியிருக்கோமா? ஆய்வு பண்ணி அவங்க சொன்ன விஷயத்துக்கு கூட நாம் சரியாக இன்னும் காதில் வாங்கி போடலை. அப்போ அந்தளவுக்கு நம்முடைய வளர்ச்சி, நவீன வளர்ச்சி என்பது நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்கு. இந்த எந்த வசதியுமே இல்லாமல், எந்த விதமான கருவிகளும் இல்லாமல், எந்த விதமான செயல்பாடுகளும் தெரியாத ஒரு காலத்தில் ஒவ்வொரு இந்த சூரியன் எப்படி, இந்த சூரிய குடும்பம் சூரியனை இந்த பூமி எப்படி சுற்றி வருது ஒரு நீல் கிரவுண்டில் அப்படின்னு சொல்கிறான். ஒரு வருஷத்தில் நாம் இந்த நீல் கிரவுண்டில் சூரியனை சுற்றும் பொழுது குறைந்தது 27 கோடி மைலுக்கு பக்கத்திலேயும்
சில நேரங்களில் ஒரு 57 கோடி மைலுக்கு அப்பாலும் போகிற மாதிரி நீல் ரவுண்டாக சுற்றுது. அதனால தான் நமக்கு வெப்பகாலம், குளிர்காலம், மழைக்காலம், காற்று காலம் இவைகள்லாம் பாருங்கள் இயற்கையாக எவ்வளவு அமைந்திருக்குன்னு. இயற்கை நமக்கு பல சூழ்நிலைகளையும் பல வசந்த காலங்களையும் மழை காலத்தையும் கார்காலத்தையும் வெப்ப காலத்தையும் காற்று காலத்தையும் நமக்கு வழங்கியிருக்கிறது. பல்வேறு விதமான உயிரினங்கள் தோன்றுவதற்கும் அவை தன்னைத்தானே அபிவிருத்தி செய்து கொள்வதற்கும் அதற்குன்னு ஒரு வாழ்க்கையை முடித்து கொள்வதற்கும் இந்த உயிரினங்களுடைய தோற்றங்களுக்கும் இந்த பிரபஞ்சம், இந்த அண்டம், இந்த சூரிய குடும்பம், இந்த சுழற்சி இவைகளெல்லாம் உதவியாக இருக்குது. சோதிடர்கள் உனக்கு இன்றைக்கி பணம் வரும், வராது, இன்றைக்கி நீ சந்தோஷமாக இருப்ப, இன்றைக்கி துக்கமாக இருப்ப, இன்றைக்கி ஆக்சிடெண்ட் ஆகும், இன்றைக்கி நல்லா இருப்ப, எத்தனை நாளையில் உயிரை விட்டுருவேன்னு சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் 100% உண்மை இல்லை. உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோளங்களை இதனுடைய சுழற்சியை ஒரே நேர்கோட்டில் இன்றைக்கி சூரியன், சந்திரன், பூமி ஒரே நேர்கோட்டில் வரும் பொழுது அமாவாசை, பௌர்ணமி வருது நமக்கு தெரியும். அதே மாதிரி இந்த நேர்கோட்டில் வரும் பொழுது அடுத்து செவ்வாய் வரும் பொழுது, அடுத்து புதன் வரும் பொழுது, புதன் கிரகம் வரும் பொழுது, அடுத்து வியாழ கிரகம் வரும் பொழுது, அடுத்து சுக்கிரன் வெள்ளி கிரகம் வரும் பொழுது, அடுத்து சனி கிரகம் அந்த நேர்கோட்டில் வரும் பொழுது, ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொன்று இந்த நேர்கோட்டில் வரும் பொழுது நமக்கு என்ன எல்லாம் சேர்ந்து வரும் பொழுது சில நேரங்களில் 3 கிரகங்கள் ஒன்றா சேரும் ஒரே நேர்கோட்டில், சில நேரங்களில் 4 கிரகங்கள் ஒன்றா சேர்ந்து ஒரே நேர்கோட்டில் வரும், சில நேரம் 9 கிரகங்களும் கூட ஒரே நேர்கோட்டில் வரும். அப்போ நமக்கு ஏற்படக்கூடிய பூமியிலும் பல்வேறு அந்த கோளங்கள்லேயும் ஏற்படக்கூடிய ஈர்ப்பு தன்மைகளில் மாறுபட்டு பூமி பிளப்பது, பூமியில் பூகம்பம் ஏற்படுத்துவது, கண்ணீருடைய தன்மை மாறுவது, உயிரினங்களுடைய தோற்றங்களில் பலர் இறந்து போவது, ஈர்ப்பு விசை சக்தி மீறி செயல்பட விடாமல் செயல்பாடுகளிலிருந்து மாறுபடுவது, இதுகளை கணிக்கிறது அந்த அஸ்ட்ராலஜின்னு சொல்கிறாங்க இல்லையா, வானவியல். இந்த வானவியல் என்பது இந்த கணிப்புகள் தான் சரி. இத்தனை நாளையில் என்னது இது சுற்றி வருது, இது சுற்றுது, இது இந்த மாதிரி இருக்கும், இது நீல் ரவுண்டில் இருக்கும், இந்த காலத்தில் மழை பெய்யும் அப்படின்னா இந்த பூமி இந்த சூரியனை நீல் ரவுண்டில் 57 கோடி மைல் இருக்க அந்த பக்கம் போய் வரும் பொழுது அதில் மழை வருது, பனி வருது, காற்று வருதுங்கிறத இதை ஒரு 3 மாத காலத்திற்கு அதனுடைய தன்மைகளை நாம் சொல்லலாம். கரெக்டாக இன்றைக்கி மழை பெய்யும், இன்றைக்கி மழை பெய்யாதுன்னு சொல்வது என்பதெல்லாம் அது உண்மையில்லை. அதுபோக தமிழ்நாட்டுக்கு, மதுரை மாவட்டத்துக்கு, திருச்சி மாவட்டத்துக்குன்னு தனித்தனியாகலாம் சொல்ல முடியாது. பூமிக்கு பொதுவாக அப்படித்தான் சொல்ல முடியும். இந்த எலக்ட்ரான் புரோட்டானை பற்றி சாதாரணமாக படிச்சிருப்பீங்க. ஒரு நிமிடத்திற்கு இந்த லைட் வெளிச்சம் ஒரு நிமிடத்திற்கு 1,86,000 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த ஒரு நிமிடத்தில் இந்த லைட் வெளிச்சம் போய்கிட்டு இருக்கு, அல்லது அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. நமக்கு வானத்தில் தெரியக்கூடிய பல்வேறு நட்சத்திரங்கள், கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்க, அது பூரா பூமி மாதிரியோ வியாழன் மாதிரியோ சந்திரன் மாதிரியோ ஒளி இல்லாத கிரகங்கள் இல்லை. நம்ம சூரியனை போல் 10 மடங்கு 100 மடங்கு மிகப்பெரிய சூரியன்கள் பூரா. நமக்கு தெரியக்கூடிய அத்தனை நட்சத்திரங்களும் சாதாரண கிரகங்கள் அல்ல. பூரா அத்தனையும் சுயமாக ஒளி உடைய, சுயமாக எரிந்துக்கிட்டு இருக்கக்கூடிய, இருக்கக்கூடிய எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய சூரியன்கள். அவைகளிலிருந்து வரக்கூடிய வெப்பம், அதனுடைய எலக்ட்ரான் புரோட்டான், அது அந்த அங்கேருந்து வர்ற அந்த ஒளியினுடைய வேகம் 1,86,000 கிலோமீட்டர் வேகத்தில் அது ஒரு வருஷம் கழித்து நம்ம பூமியை அடைஞ்சால் ஒரு ஒளியாண்டு தூரம், 6 மாதத்தில் வந்தால் அரை ஒளியாண்டு தூரம்,
ஒரு மாதத்தில் வந்தால் ஒரு மாதம் ஒளியாண்டு தூரம், ஒரு நாளையில் வந்து அடைஞ்சால் ஒரு நாள் ஒளியாண்டு தூரம். அப்போ பல வருடங்களுக்கு அப்பால் 2 வருடம் 3 வருடம் ஒளியாண்டு தூரத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சூரியன்கள் அங்கேருந்து ஒளியை நமக்கு பூமிக்கு வரும் பொழுது 3 ஒளியாண்டு தூரம் 4 ஒளியாண்டு தூரத்திலெல்லாம் இருக்குது. ஒரு ஒளியாண்டு தூரம் என்பது ஒரு நிமிடத்திற்கு 1,86,000 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு வருஷத்துக்கு வந்தால் எவ்வளோ தொலைவு இருக்குமோ அதை ஒரு ஒளியாண்டு தூரம் சொல்கிறோம். இப்போ இந்த பிரபஞ்சம்ங்கிறது எவ்வளவு விரிவானது, இந்த மண்டம் என்பது எவ்வளவு விரிவானது அப்படிங்கிறத நாம் ஒரு எளிமையான விஞ்ஞானங்களை கொஞ்சம் விரிவாக நீங்கள் படித்து தெரிஞ்சுக்குங்க. இருந்தாலும் ஒரு ஞாபகப்படுத்துகிறேன், அவ்வளோதான். ஒன்றும் நான் நிறையா படிக்கலைனாலும் தெரிந்த விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதோடு நீங்கள் நிறைய விஷயங்களை ஒரு புத்தகத்தை பூரா படித்து தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயங்களை சில வார்த்தைகளில் உங்களுக்கு கருத்துக்களை பரிமாற்றம் செய்து கொள்வது அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம். தமிழ்மணி, மதுரை புறநகர் மாவட்டம் இந்து முன்னணி மாவட்ட செயற்குழு. நன்றி.